மாம்ஸ் வாங்க. வர வர. டேய் போடா. Stupid fellow. Yes, yes. Oh, you. Sit. I'm Shaktivel, 8th standard, ராஜகோபாளையம் உயர்நிலைப்பள்ளி. I am குண்டலகேசி, 2nd standard, அவையார் ஆரம்ப பாடசாலை. இருப்பா டிகிரி சொல்ல விட மாட்டேங்கிற. உங்களுக்கு யார் கருப்பாயின் பேர் வச்சா? யார் நான் என் பேர் கருப்பாயின் சொன்னது? அப்போ முத்து பேச்சியா? என் பேர் இந்து. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. ஓ, இந்து. உங்க ஊர் இது? அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டிரைவர் ரைட்ல திரும்பி ராஜகோபாளையம் போ. ஐயோ, நான் காரமடைக்கு போகணும். ஓ, அப்போ உங்க ஊர் காரமடை. யோ, என்ன கலாட்டா பண்றியா? கண்டக்டர், இந்த ஆள் லேடி சீட்ல உட்கார்ந்து தகராறு பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல நாள கீழே இருக்கு. நான் வேணா இறங்கிக்கணுங்க. அவர் இறக்க முடியாதுங்க. அவர் தானே இந்த பஸ்ஸோட முதலாளிங்க. ஏய், வாங்கடி போலாம். என்னடி விளையாடுறியா? இங்கே நம்ம ஊருக்கு போறது 8 கிலோமீட்டர் இருக்கு. இந்த ஆள் கூட பஸ்ல வரதை விட நான் நடந்தே போறேன். தலியா டிரைவர் வண்டி நிறுத்து. இங்க பாருங்க, என் ஜம்போ பஸ்ல ஜம்ப் பண்ணி வேகமா போயிட்டு இருப்பாங்க. நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறேன்? இப்ப நான் அவளை துரத்துல ஓட்டம் பிசாஸ் ஓட்டம் ஓடி குய்யோ முறையோன்னு கத்த போறான். அப்புறம் என்ன, நீ வந்து என்ன அடிக்கிற மாதிரி 4 அடி உன் வீரத்தை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு லவ் வரும். அதெல்லாம் ஓகே மாமா. ஆனா உங்களை பார்த்து எப்படி பயப்படும்? என் கெட்டப்பே வேற. I am Kate. அடக்கப்பா, என்ன மிதிக்கிறாடா? இதுக்குதான் இந்த பொண்ணு ரீல்ஸூ கேட்டு வாங்குறானுங்கடா. ஓடாத, என்னால ஓட முடியல. அம்மா, இனி நோ ரன்னிங், பிளேயிங் தான். Touching-ya? Hey! No touching! எல்லாம் கூடி வர நேரத்துல காரியத்தை கருத்துறாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எப்படி மெயின்டைன் பண்றது? நான் அவளை மிரட்டலான்னு வந்தா அவ என்ன மிதிக்கிறாடா. என்ன ஊரு? நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பண்றது மட்டும் நல்லா இருக்கா? அந்த பொண்ணை லேசா டச் பண்ண சொன்னா கட்டி பிடிக்கிறிய. ஒரு பேச்சலர் மனுஷன் என்ன பாடுபாடு. யாரு? நான் தான். ஹலோ, எஸ், ஒரு நிமிஷம் கொடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் போய் வா. ஐயோ, என்னாச்சு மாப்பிள்ள? என்னால நிக்க முடியல மாப்பிள்ள. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாம்ஸ். எல்லாத்தையும் நம்ப தக்கிறேன். அது நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிற.
மேட்டர் ஓவர். தேங்க்யூ. மைங்களங்க ஆக்டிங் இந்த பாருங்க கழுத்து பிடிச்சிட்டான். கவலைப்படாதீங்க, எங்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. இதெல்லாம் எடுத்து அடிக்க வரீங்க? இங்க பாத்தீங்களா, என் மருமக்களையை பயன்படுத்தி மர்மமா அடிச்சு படுக்க வச்சுட்டேன். நீங்க விடுங்க, இந்த மாதிரி டெரரிஸ்ட் எல்லாம் அடிச்சே கொல்லணும். என்னங்க நீங்க மேடம் மாதிரி இருப்பீங்க பார்த்தா மைக் டைசன் மாதிரி வெறியா இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வண்டி வரதா பாருங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துலாம். ஐயோ, இவன் கிட்ட உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? ஐயா இது என் மாமா வருவாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை பாத்துக்கிறோம். நீங்க இது கூக நீ போ, வண்டி வரதா பாருங்க. போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. என்னமா நீ பஸ் விட்டு இறங்கி 8 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கிற? ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கொப்பன் யார் பதில் சொல்றது? அதெல்லாம் விடுங்க சித்தப்பா, நான் வர வழியில ஒரு டெரரிஸ்ட் கத்தியை காட்டி என்ன கொல்ல பார்த்தான். ஐயோ, நல்ல வேளை ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்தி அந்த டெரரிஸ்ட புடிச்சு வச்சிருக்காரு. எங்கம்மா அவரு? ஏமாமா நீங்க மிரட்டல அந்த பொண்ணு குறிய முடியும் கத்துனீங்க. நீங்க என்ன சிமெண்ட்ல செஞ்ச சிலை மாதிரி சைலண்டா வரீங்க? ஏதாவது பேசுங்க மாமா, அட்லீஸ்ட் அந்த அஞ்சலி பாப்பா ரஞ்சிக்காக பேசுங்க. இவர்தான் அந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அப்படியா? சரி, எங்க அந்த டெரரிஸ்ட்? அவன் இந்த குரங்கு ஃபேமிலில இருந்து வந்தவன் போல இருக்கு. மரத்துக்கு மரம் தாவி பறந்து போயிட்டான். சரி தம்பி, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்க வர்றோம். வாமா போல வரோம். உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம் தெரியுமா? ரிஸ்கோ ரிஸ்க். அதுக்காக எங்க கடைசி பஸ் கூட விட்டுட்டோம். இன்னைக்கு ஒரு ராத்திரி உங்க வீட்லயே தங்கி நாளை காலையில முதல் பஸ் பிடிச்சு போறோம். கரெக்ட் மாப்ள, ஏர் ஜீப்ல. பரவாயில்ல சித்தப்பா, நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு நாம உதவி பண்றதுல தப்பு இல்லையே. இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல தங்கிட்டு காலையில போட்டோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா? ஏன் மாமா? மாமாவா? ஆமா, இவ்வளவு தூரம் நெருங்கி அட்டாச்மெண்டா பழகிட்டோம். இனிமே உங்களை மாமான்னு சொல்றது தப்பு என்ன இருக்கு? நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மாமா. 2 வயசு பசங்களை நடுக்காட்டுக்குள்ள விட்டு போறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமாப்பா, பாவம் நடு ரோட்ல விட்டுட்டு போனா அவங்க என்னப்பா பண்ணுவாங்க? ஆமா, அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே. சரி சரி, வந்து தொலைங்க. சரி, நீ ஒத்துங்கம்மா. அட ஒத்துங்கம்மா, அட ஒத்துங்கம்மா, ஒத்துங்கம்மா. ஹாய் பியூட்டி, ஐ அம் லூட்டி. என்னையாது? என்னவா? தலகாணி பெட்ஷீட் அது தெரியுது. வீட்டுக்கு வந்த 2 விருந்தாளிகளை நல்லா கவனிக்காம கடனுக்கு 2 காஞ்சிட்லயே போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே பனிக்காத்துல இப்படி படுக்க வைக்கிறியே, இது தர்மமா? 5 பொண்ணுங்க பெத்தமையா? இப்படி ஊர் பேர் தெரியாத உங்களை வீட்டுக்கு படுக்க வச்சா 4 பேர் தப்பா நினைக்க மாட்டாங்க? ஊர் பேர் தெரியாம தான் உங்க பொண்ணை நான் காப்பாத்தினேன். அந்த நன்றிக்காக என்ன மட்டுமாவது உள்ள படுக்க வைக்கலாம். அதுக்கெல்லாம் டீசன்சி வேணும். அது இவங்கிட்ட இல்ல. நைட்டையும் பாட்டியும் சூழ சந்தையில என்ன ஒருத்தன் காப்பாத்தினானு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாய போட்டு படுக்க வச்சேன். வயிற்றுல கொடுத்துட்டேன். யாரு? எப்பண்டாண்டா, அது கண்டினியூ ஆகாம பாத்துக்கோ. ஏமாமா, யார் இந்த ஓல்டு லேடி? எங்க அம்மா. ஏங்க, யாரோ ஒரு பாய் வியாபாரி உங்க அம்மா ஏமாந்ததுனால எங்க 2 பேர் மேல நீங்க சந்தேகப்படுறது நல்லா இல்ல. பாருங்க, என் பொண்ணை காப்பாத்தினாலதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்கிறேன். தம்பிங்களா, நல்லவனு கடையால சொல்லாம போறதுதான். ஏன் சொல்லிட்டு போனா நீங்க கூட வருவீங்க. இந்த நீங்க வேண்டாம் வேண்டாம், போங்க உள்ள போங்க. மாப்ள, என்ன கதவை டமான்னு சாத்திட்டு போறான்? நம்ம 2 பேரையும் வெளியே பனிக்காத்துல விட்டுட்டு அவன் உள்ள ஃபேன் காத்துல தூங்க போறான். மாட்டேன். அங்க பாருங்க, ஃபீஸ் கட்ட அதை பிடிங்க. கரண்ட் கட்டாவும் உள்ள குப்புன்னு இருக்கும், அவங்க கப்புன்னு வெளியே வருவாங்க. பிரெயின். என்ன இந்து, 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். இன்னைக்கு இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்க? பாவண்டி, அவர் வெளியே பனியில படுத்துட்டு இருக்காரு. அதை நினைச்சதா ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், அவர் மட்டுமா படுத்துட்டு இருக்காரு? அவர் மாமாவும் தான் வெளியில படுத்துட்டு இருக்காரு. என்ன மாப்ள, இங்க பாரு, லூஸ் கட்டையை புடிங்கிட்டேன். அந்த லூஸ் கட்டைகளை வெளிய வருமா? மங்கள மாட்டின எலி மாதிரி வெளியே வந்து விடுவாங்க. வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். காத்து இல்லாம புழுக்கமா இருக்கு. என்னமா பண்ண சொல்ற? வேர்க்குது, தூங்க முடியல. வெளியில போய் படுத்துக்கலாம் சித்தப்பா. வெளியே படுத்தா காத்தோட்டமா தான் இருக்கும். ஆனா அங்க 2 தடி பசங்க படுத்துட்டாங்களே. இருங்க, அவனுங்களை உள்ள படுக்க வச்சுட்டு நாம வெளியே படுக்க ஏற்பாடு பண்றேன். மாப்ள, யாரையும் காணோம். அதானே
தம்பிலா நீங்க 2 பேரும் உள்ள வந்து படுங்க, நாங்க எல்லாரும் வெளியே வந்து படுத்துக்கிறோம். அதாவது நாங்க உள்ள நீங்க வெளியே, அது முடியாது. நாங்க திண்ணையில தான் படுப்போம், வேணும்னா நீங்களே எங்களோட வந்து படுத்துக்கலாம். மாப்ள பீஸ் கேட்ட என் கையில் இருக்கு. கரண்ட் எப்படி வந்தது? அதானே இப்படித்தான் 1952ல கரண்ட் போச்சு. அன்னைக்கு நான் ஏமாந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ஏமாறவே மாட்டேன். வெத்தலாக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நீ எத்தனை பீஸ் கட்ட வேணாலும் புரிஞ்சு நான் மாட்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்தா இதையும் வச்சுக்க. சத்தம் போட பொட்டால் படுத்துங்கப்பா. மாப்ள தூணியக்காரியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதான் இருக்குதே மாம்ஸ், நாம ஏதாவது பண்ணுமே. ஆமா, நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு அவங்க மட்டும் நிம்மதியா தூங்குறதா விட்டா கூடாது. அப்போ ஸ்ட்ரைட்டா மேட்டர்ல இறங்க வேண்டியதான். மகிடிய ஊதுனா நாம வெளியே வந்துதான் ஆகணும். மேட்டர் ஆரம்பி. மாப்ள மாப்ள எந்திரிமா, எந்திரி. வீடு பூட்டி இருக்கு. அவன் சதிகார பையன் வெளியே பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துருப்பா. மாப்ள இருக்கும் இருக்கும். டே லேபர் கம் திஸ் சைடு. எங்கடா உங்க ஓனர் பீத்த பண்ணி? கல்யாணத்துக்கு வெளியே போயிருக்காங்க. அவர் பொண்ணுங்க அவங்களும் கூட போயிருக்காங்க. அறிவு கேட்டு அவனுக்கு ஏன்டா கூட்டி போனா? பொண்ணுங்களை எப்படிங்க வீட்டுல விட்டுட்டு போவாரு? அவர் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். காலையில எந்திரிச்ச உடனே கிளம்ப சொன்னாரு. அப்படி கிளம்பலன்னா உடனே பிடிச்சு வெளியே அனுப்புன்னு சொன்னாரு. அதுக்கான உடனே கடிக்க வர்ற? எந்த ஊருக்கு போயிருக்காங்க? தெரியலங்க, நீங்க முதல்ல கிளம்புறதுக்கு வெளியே பாருங்க. ச்சே, no respect. நான் நினைக்கிறேன் அந்த கருவானா ஏதோ சீட் கம்பெனி நடத்திருப்பான்னு. அதாயா ராவோ ராவா ஷிஃப்ட் ஆகிருக்கான். மாப்ள நீ எதுக்கு சீட்டு பூத்து நடக்கிற? எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும். இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். ஏதாவது ரோட்ல போற பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பார்க்க நான் எங்கேயோ போவேன். பாரு, ராத்திரி பூரா நீ ஊருக்கு போகாததுக்கு உங்க அம்மா என்ன பார்த்தா கெடா வெட்டி பொங்க வச்சிருவா. நீ முதல்ல ஊருக்கு போய் சேரு. நான் அவங்க எந்த ஊர் கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு பார்த்துட்டு வர்றேன். என்னாச்சு? என்ன அந்த பிறந்த வாயினா பொண்ணுங்களை எந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க தெரியல. இதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகுற? என்ன மாமா, எவ்வளவு முக்கியமான வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கண்டுபிடிக்க முடியல சொல்றீங்க. இதான் மாமா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். மாப்ள நீ மாமா மாமான்னு சொல்லும் போது கூட எனக்கு ஃபீலிங் இல்ல. ஆனா அந்த வேலையை செய்ய சொல்ற பாரு, அதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நானும் உங்களை போசுனேன், நீங்க தானே போறேன். நீங்க என்னப்பா சத்தி, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல தாத்தா, காரமடையில ஒரு பொண்ணு பார்த்தேன். அது ரொம்ப அழகா இருந்துச்சா, எனக்கு லவ் ஆகி போச்சு. ஏங்க அத போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்குள்ள அதோட சித்தப்பா அதை ஏதோ கல்யாணத்துக்கு கூட்டு போயிட்டாரு. இவரை போய் அது எந்த கல்யாணம் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னா கோட்டை விட்டு வந்து நிக்கிறாரு. கவலைய விடு. இந்த வட்டாரத்திலேயே பெரிய விசேஷம் சொக்கலிங்க வீட்டு கல்யாணம் தான். எல்லா பெரிய வீட்டு பொண்ணுங்களும் அங்க வருவாளுங்க. நீ அங்க போ, பார்ட்டியும் அங்க வரும். பாத்துக்க. பெருசு கல்யாணத்துக்கு எங்க 2 பேரையும் அனுப்பி கோர்ஸ் பண்ணலான்னு முடியும். என்ன ஏன் கோட்டை அடிச்சுட்டு பேசுறியா? பரம்பரையா சேத்து மட காரணங்களுக்கு நம்மளுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க அந்த கல்யாணத்துக்கு போனா மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்ல? என்னடா சேத்து மட கீத்து மடன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்ப நான் உங்க கட்சி இந்த சந்தன கட்ட சேத்து மட கல்யாணத்துக்கு போக சொல்லி நம்ம சத்தி வேலை தூண்டி விட்டு இருக்கான். அவர்களுக்கு நம்மளுக்கு வாய் தகராறுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வாய் தகராறு இல்லடா, வாய் தகராறு கை தகராறா மாறி கை தகராறு கத்தி தகராறு வரைக்கும் போயிடுச்சு. அவங்க ஆளுங்க 10 பேர் நம்ம ஆளுங்க போட்டு தள்ளிட்டாங்க. நம்மள போட்டு தள்ள அவனுக்கு காத்துட்டு இருக்கானுங்க. கரெக்டா? இப்ப போறோம், நம்ம 2 பேரையும் போட்டுருவானுங்க. என் மகனை சேத்து மட கல்யாணத்துக்கு கூட்டு போன மச்சான்னு கூட பார்க்க மாட்டான், வெட்டிடுவேன். என் பேரன் அந்த கல்யாணத்துக்கு கூட்டு போல வெட்டி போடுவேன். என்னடா குடும்பம் இது? கூட்டிட்டு போனா அவன் வெட்டி வாங்குறான், கூட்டிட்டு போகலன்னா இவன் வெட்டி வாங்குறான். சுத்த பேட் ஃபேமிலியா இருக்க. மாம்ஸ், கல்யாணத்துக்கு போலாம். சத்தி என்னமா சொல்ற? மேரேஜுக்கு போலாம். சத்திவேல், இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன? அந்த ஊரை பத்தியும் ஊர்க்காரங்களை பத்தியும் உங்க அப்பா இவ்வளவு நேரம் சொன்னான். அதுக்கப்புறம் நீ அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க, இது நியாயம் இல்லப்பா. அந்த பொண்ணை கோயிலையோ குளத்திலயோ வச்சு பாத்துக்கலாம். லைஃப்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சத்தி. மாம், உங்களை வெட்டினாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கல்யாணத்துக்கு போறோம். என்னடா சத்தி வேலை இந்த கொன்றையாச்சு கல்யாணத்துக்கு வந்துதான் கேள்விப்பட்டேன். பாத்துக்குங்க உசார சொல்லிவிட்டா. ஆமா, பரம்பரையா அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வெட்டு குத்து நடக்குதுல்லடா. எதுக்கு இங்க வராங்க? எதுக்கு வருவாங்க? எப்பெல்லாம் தகராறு பண்ணி இந்த கல்யாணம்
கல்யாணத்தை நிறுத்தி பண்ணலாம். இந்த பாரு, இந்த கல்யாணத்துல நம்ம ஆளுங்களை தவிர சந்தேகப்படும்படியா எவர் இருந்தாலும் சரி, வெட்டி சாட்சி அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சொல்லிவிட்டீங்கல்ல, சீவி போடுற சீவி. ஐயோ, தம்பிகளா, உங்களுக்கு யாராவது சந்தேகமா இருந்தா என்கிட்ட சொல்லி போடுங்க. சீவி போடுற சீவி. சொல்லிவிட்டேன். ஆமா, சீவி போடுற இன்னைக்கு. அவன் சீவரன் சொல்றானே, அது யாரு தெரியுமா? யாரு? நம்ம 2 பேரும் தான். இதான் லாஸ்ட் சான்ஸ்மா, ஓடி போயிடலாம். இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு அவன் காதலுக்காக உயிரை விடுறான். ஏப்பா, உன் காதலுக்காக நீ உயிர் விடுப்பா. கூட வந்த பாவத்துக்கு நான் ஏப்பா உயிர் விடணும்? நீங்க தானே ஏப்பா, மண்ணுக்காக செத்தா மரியாதை இருக்கு, பொண்ணுக்காக செத்தா ரொம்ப கேவலம்ப்பா. நான் பாத்துக்கிறேன். நீதான் வர்றவன் போறவன் எல்லாம் பாக்குறிய, ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறிய. என்ன மானாக்கானா இன்னும் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கல? ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. நான் என்ன சகல பண்றது? என் தங்கச்சி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்? சரித்திரத்துல பேர் வாங்குற ஆளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும், ஒத்த கால்ல நிக்கிறா. சரித்திரத்துக்கும் தங்கச்சி கல்யாணத்துக்கும் என்னையா சம்பந்தம்? வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த காளை இறக்குற மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும்னு சொல்லிட்டா. நானும் இந்த காளை இறக்குற மாப்பிளைய தேடுறதுக்குள்ள முதல் மரியாதை படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இந்த கல்லையும் சேர்த்து யாரு தூக்குறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டா. அப்படியா? இப்படியே 15 வருஷம் ஓடி போச்சு. காளை இறக்குறவன் கல்ல தூக்க மாட்டேங்கிறான், கல்ல தூக்குறவன் காளை இறக்க மாட்டேங்கிறான். நானும் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் இந்த காளையோடையும் கல்லோடையும் வந்து உட்கார்ந்துருவேன். இந்த காளை அடக்கிறதுக்கு ஒரு வீர வராமையா போயிடுவான். ஏ மரியா, ஏ நத்திங் பட் மிண்டே.